ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்தில் இருக்கிற சிறுவலூருங்கிற கிராமத்தில் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீண்டும் ஒரு சந்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்த சந்தை வந்து நிறுத்திட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து விற்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இதை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஓப்பன் பண்ணது இங்கே சுற்றி இருக்கிற வட்டார மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டியூஸ்டே வந்து நடக்கும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். யாராவது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது செவ்வாய்க்கிழமை வந்து போய் பாருங்கள். அடுத்தபடியாக வெள்ளாங்கோயில் ஞானசுந்தரம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். இதை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபி சட்டமன்ற எம்எல்ஏ வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. இங்கே கொண்டு வர மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு இன மாடுகள், காங்கேய மாடு, இந்த மாதிரி ஒரிஜினல் நம்ம பாரம்பரிய மாடுகளை மட்டும் தான் இங்கே வந்து கண்ணுக்குட்டியோட செய்யலாம். அது ரொம்ப பாருவேன். மாடு வந்து பார்த்திங்கன்னா 50,000, 1,00,000 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடோட ப்ரீடை பொறுத்து வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வருகின்றிருக்கிற பெருந்துறை அன்பு சகோதரர் ஞானசுந்தரம் அவர்களை சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற போட்டோ எடுத்துக்கோ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு மட்டும் இல்லை, ஆடு, கோழி எல்லாமே இருக்குது. ஸோ ஆடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வளர்க்குற ஆடு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வந்து கொண்டு வராங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எடையை பொறுத்தும் அதனோட ப்ரீடை பொறுத்தும் வந்து ப்ரைஸ் வந்து மாறுதுன்னு சொல்கிறாங்க. கிராமத்திலே ஒரு 10 தென்னமரங்கள் இருக்கிறது சொன்னால் 10 காய்கறி போட்டுவிட்டு இங்கே அவர்களுக்கு வேண்டிய கொங்கு நாடு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடை விட ஒரு கட்டு சேவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தேன். நம்ம ஆடுகளம் படத்தில் தான் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இங்கே வர கட்டு சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை வந்து போகும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோழி சேவலை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டு சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ப்ரைஸ் வந்து கொடுத்து வாங்குவாங்க. கட்டு சேவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,000, 7,000, 25,000, 50,000 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேவலோட பலத்தை பொறுத்து அவங்க வந்து ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குற சேவல் தான் வந்து பார்த்திங்கன்னா 25,000 மதிப்புள்ளது. உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிறுவலூர் சந்தையில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு இருக்கும். இது நம்மளதுங்களா? அது நம்மளதான். கோபி மைனர் பாஸ்கர் 25,000 அடி உயர பறக்கு 5,000.
9842796636. ஓகே. ஆனால் எண்ணி பாட்டு வேணாம். என்ன வேற ஏதோ ஒரு வைக்கலாம். அதாங்க 25 வருஷம் சோப் பண்ணிக்கிறாங்க. தெரியணுங்களா? நீங்கள் தான் நேற்று வீடியோ போட்டதா? இல்லை நேற்று நான் வல்லூர் மட்டும் ஆறாயிரத்துக்கு காய் கொடுத்தேன். ஆளை சொல்ல 7,000. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக விற்கக்கூடிய கோழிகள். இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வந்து கொடுக்குறாங்க. கிலோ வந்து 500 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியே வாங்குறத விட கொஞ்சம் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆடு மாடு கோழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுவலூர் சந்தைக்கு வந்து நீங்கள் போகலாம். விளையாட்டு மைதானம் எப்படி அமைச்சிருக்கோம். நாம் பிடிப்பதற்கு காரணம் ஒரு வெற்றி பெற்றால் நாம் கூடாது. அரைக்கு நாம் வெற்றி பெற்றால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.